வணக்கம். ஜெய்ஹிந்த். விஜய் போன 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு கட்சி தொடங்குறாரு. தமிழக வெற்றிக் கழகம். விஜயை பொறுத்தமட்டும் எனக்கு ரொம்ப பிடித்த ஆக்டரு. அவருக்குன்னு ஒரு ஃபாலோ ஃபேன் பேஸ் இருக்குது. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக அவரால் இன்றைக்கி ஒரு எலெக்ஷன் வச்சா கூட ஓட்டு அடிச்சா குறைந்தபட்சம் ஒரு 5% ஓட்டு எடுக்க முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக அவர் எடுக்க முடியும். இதை பெரும்பாலும் ஒத்துப்பாங்க. அவருக்குன்னே ஒரு ஓட் பேங்க் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, லேடீஸ் இருக்கிறாங்க. அதுவும் வயது குறைந்த பெண்கள், ஆண்கள்னு நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்கு இருக்கிறாங்க. கண்டிப்பாக விஜய் மாதிரியான பிரபலமான நிறைய பேர் அரசியலுக்கு வரணும். அதுதான் எல்லோரோட கருத்துமே. விஜய் வந்து சந்தோஷம். விஜய்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் ஓட்டு இருக்குது. அவருக்கு இன்றைக்குமே இறங்கி வேலை பார்க்க சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு கூட ரெடியாக இருக்காங்க. அதாவது சிஎஸ்ஐ சர்ச்சஸ் கூட இன்றைக்கி கூட அவருக்கு வேலை பார்க்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த கிறிஸ்டியன்ஸ் கூட விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு டவுட்டு தான். ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் உறுதியான பிறகு கண்டிப்பாக மக்கள் டிஎம்கே பக்கம் தான் திரும்புவாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டுங்கிறது விஜயோட ஒரு பேஸுங்கிறது அவங்களோட ஃபேன்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் ஃபார்ம் ஆன அப்புறம் கண்டிப்பாக அந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டுங்கிறது திமுகவை நோக்கி நகர தான் அதிக வாய்ப்பு. ஏன்னா அப்போது மட்டும்தான் அவர் வீழ்த்த முடியும் என்பது கிறிஸ்டியன்ஸுக்கு தெரிஞ்சும். அது ஒரு மைனாரிட்டியாக இருந்தாலும் வெல் எஜுகேட்டட், வெல் நோன். சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். டிவிகே தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிட்டார். அவரோட அரசியல் பயணம் எப்படி இருந்தது கேட்டிங்கன்னா பயணமே இல்லை. அதுதான் மிக முக்கியமான விஷயம். விஜய் வந்தப்போ சந்தோஷப்பட்டேன் நான். ஆனால் விஜயோட அரசியல் பயணத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கல, ஒரு மக்கள் மன்றத்தை கூட சந்திக்கலை. அவர் கடைசியாக பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு ஒன்று நடத்தியிருக்காரு, அறிக்கைகள் நிறையா விட்டுருக்காரு. என்னோட அறிக்கையை நீங்கள் கூட டைப் பண்ணி விடலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட நான் கூட உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை நான் கூட ஆடிட் பண்ணலாம். அது வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது. அறிக்கையை விட்டதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க கேட்டிங்கன்னா 3 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க. அது எந்த ஒரு வெல்ஃபேர் நிறுவனம் கூட பண்ணலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அது தவிர நீங்கள் செஞ்சது என்ன அப்படிங்கிறத பூத் மீட்டிங் நடத்திருக்கீங்க. அது போக பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராட்டத்துக்கு செஞ்சுருக்கீங்க. அங்கே சென்றவங்களோட கால் கூட கீழே இறங்கலை. அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். வேறு விஜயகாந்த் இறப்புக்கு போயிருக்கீங்களா? சரி, அது எல்லாரும் போகிறது தான், இருந்தாலும் நான் சேர்த்துக்கிறேன். இதை தவிர உங்களோட அரசியல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இது வந்து மிக வருத்தமான விஷயம். தற்போது உள்ள சூழ்நிலையில் தேசிய மாநில அதிகாரத்தை கையில் வச்சுருக்கிற கட்சிகள் ஆட்சி பலம் பலபலம் இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி அரசியல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்கவே முடியாது. இப்போது நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களோட அடுத்த கட்ட பிளான் என்ன? வந்து ஒரு 6 மாதம் நீங்கள் அதிதீவிர அரசியல் பண்ணி கண்டிப்பாக ஜெயிச்சிடலாமா? ஜெயிக்கலாம், ஜெயிக்க முடியாதுன்னு எதுவுமே சொல்லலை. நீங்கள் ஏதாவது மக்களுக்கு பெரிய அளவில் பண்ணி உங்களை கைது பண்ணி மக்களுக்கு உங்கள் மிகப்பெரிய அளவில் உங்கள் மேலே ஒரு சிம்பதி வந்து நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் உங்களால் முதலமைச்சர் ஆக முடியும். அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, இல்லை கிடையாதுன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மாதம் மட்டும் அதிதீவிர அரசியல் பண்ணிட்டு உங்களால் முதலமைச்சர் ஆகிவிட முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா? 2026 முதலமைச்சர் ஆகிவிடுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இல்லை திரும்பி சினிமாவுக்கு போகிறதா உங்கள் பிளானாக இருக்கா? இது குறித்து எனக்கு தெரியலை. இல்லைனா ரஜினி மாதிரியே அவர் அரசியல் காரணமாக வச்சு சினிமாவுக்கு ஒவ்வொரு படத்துக்கும் ஹைப் ஏற்றலாம்னு நினச்சிட்டு இருக்காரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் இப்படி பேசுகிற அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். உண்மையிலே சொல்கிறேன், வருத்தத்தில் பேசுகிறேன், ஆதங்கத்தில் பேசுகிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட கிடையாது, ஒரு மக்களை சந்திச்சதும் கூட கிடையாது. பரந்தூர் போராட்டத்துக்கு போயிருக்கீங்க, அதை தவிர நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கிடையாது. பல விஷயங்களில் உங்களோட கொள்கை என்னன்னே தெரியல. வக்ஃப் போர்டாக இருக்கட்டும், வக்ஃப் போர்டுக்கு ஒரு அறிக்கை விடுறீங்க. இப்போது முருகன் மாநாடாக இருக்கட்டும், பிறந்தநாளுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு அவங்க ரசிகர்களையாக சந்திச்சிருக்கணும். உங்கள் கட்சி தலைவர்களாக சந்திச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருந்திருக்கும். உங்ககிட்ட இருக்கிறது இளம் படை. அவங்க வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிடிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் அவங்க இறங்கி வேலை பார்க்குறாங்க. நிறைய அன்னதானம் செய்கிறாங்க, நிறையா வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம் தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு உந்துதல் தேவையில்ல. அவங்க பல இடத்துல கட் அவுட் வைக்கிறாங்க, அவங்களோட கட் அவுட்டுகள் உடைக்கப்படுகிறது, அவங்க எல்லோரும் ஒடுக்கப்படுகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போ நீங்கள் ஒரு பூஸ்ட்டாக ஒரு தலைவராக லீடர் ஃப்ரம் ஃப்ரண்ட் இருந்து நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் பண்ணீங்களான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட தொண்டர்களை அரசியல் வயப்படுத்தணும். அதுக்கு அரசியல் வயப்படுத்துறதுக்கு நீங்கள் அரசியல் சம்மந்தப்பட்டு உங்களோட பேச்சு என்ன? மாநாட்டில் உங்களோட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்கீங்க. அது போக உங்களோட பேச்சு என்னவா இருந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள். அரசியல் சம்மந்தப்பட்ட உங்களோட பேச்சு. உங்கள் தொண்டர்கள் எப்படி அரசியல் வயப்படுவாங்க? அவர் இன்னும் உங்களோட ஃபேன்ஸாகவே தானே இருக்கிறாங்க. ஜனநாயகம் படம் எப்போ இருந்தால் இருக்கிறாங்களே தவிர 2026 எலெக்ஷன் எப்போ இருக்கிறாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்படியே போச்சுன்னா டிவிக்கோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும் நான் சொல்கிறேன். எங்கள் சைடே டிவிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு, நான் இல்லைன்னா சொல்லலை. நிறைய யங்ஸ்டர்ஸ் இறங்கி வேலை பார்க்குறாங்க, ஆமாம் தான். ஆனால் அவங்கள நீங்கள் எப்படி கைட் பண்ண போகிறீங்க? உங்கள் தொண்டர்களை அரசியல் வயப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் வெளியே இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க. ஐயநாதன் ஒரு ஜேர்னலிஸ்ட்டையும் ராஜ்மோகன் யூடியூபரையும் கூப்பிட்டு நீங்கள் அவங்கள பற்றி அவங்கள வச்சு அரசியல் பேச வைக்கிறீங்க. அவங்களுக்கு அரசியல் தெரியும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களோட நிலைப்பாடு என்ன? உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தை தானே உங்கள் தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்படிங்கிற பார்க்கும்போது விஜயோட பாலிடிக்ஸ் நான் சொல்கிறேன் டோட்டலி ஜீரோ. இதை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். இது விஜயோட பாலிடிக்ஸ் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல.
ஏன்னா இப்படி இருந்தால் கண்டிப்பாக அவர் 2026 சிஎம் ஆகலாம் அப்படிங்கிற கனவோட இருக்காரான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் மிகப்பெரிய அதோட கொலைத்தனம் எதுவுமே கிடையாது. ஆதவ் அர்ஜுன், ஐபிஎஸ், ஐஏஎஸ் நிறைய பேர் வச்சிருக்கீங்க. ஆனால் அவங்களுக்குலாம் இது தெரியுதான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு ரூம்குள்ளேயே உட்காந்து வார் ரூம் பாலிடிக்ஸ் எத்தனை பண்ண முடியும் உங்களால்? நீங்கள் ஒரு நல்ல ரைட்டிங் வச்சிருக்கீங்க, நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் வச்சிருக்கீங்க, கிரவுண்ட் லெவல் ஃபோர்ஸ் வச்சிருக்கீங்க. நீங்கள் இறங்கி வேலை பார்த்தா மட்டும் தானே முடியும். ஒரு 3 மாதம் சுற்றுப்பயணம் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் உங்களால் ஜெயிக்க முடியுமா? ஒரு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற கட்டமைப்பு உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இறங்கி வேலை பார்த்தா மட்டும் தானே உங்களால் அந்த ஓட்டு எண்ணிக்கை அதிகரிக்க முடியும். இது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இளைஞர்கள் கண்டிப்பா சொல்றேன், அவங்க நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜோட வேலை பார்க்க ரெடியா இருக்கிறாங்க. ஆனா கைட் பண்ண ஆள் இல்லையோங்கிற வருத்தம் தான் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க சைடு பார்த்தீங்கன்னா, நெறைய யங்ஸ்டர்ஸ் கட்சிக்காக டெய்லியும் இறங்கி வேலை பார்க்குறாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு குடுக்குற மரியாதை என்ன? அவங்க கூட எப்படி பேசுறீங்க? அவங்கள எப்படி நீங்க மோட்டிவேட் பண்ணீங்க விஷயம்லாம் இருக்குல்ல. அவங்க கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஓவராலா தலைமட்டமா தலைமை பதவியில உள்ளவங்களும், தலைமைய பத்தி நான் கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள் நெறையா இருக்கு. ஆ கண்டிப்பா பிறந்தநாள் அன்னைக்கு நீங்க அரசியல் ஆகியிருக்கலாம். அன்னைக்கு முருகன் மாநாடு நடந்துச்சு. அது பிஜேபி தெரிஞ்சு பண்ணாங்களா, தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல. அன்னைக்கு உங்களோட பிறந்தநாளுங்கிறதே பாதி பேத்துக்கு வெளிய தெரியலையே. நீங்க அன்னைக்கு உங்க அரசியல் தலைமைகள சந்திச்சிருக்கலாம். ஒரு தொண்டர்கள சந்திச்சிருக்கலாம். ஒரு ஸ்பீச் குடுத்துருக்கலாம். எவ்வளவோ இருக்குல்ல. இப்படி இருந்தா உங்களோட கட்சி நிர்வாகிகள் எப்படி மோட்டிவேட் ஆவாங்க? அவங்க பார்ப்பாங்க. கண்டிப்பா சொல்றேன் யங்ஸ்டர்ஸு அ ரொம்ப வேகமா வேல பார்ப்பாங்க. 2026ல தோத்துட்டீங்கன்னா, திரும்பி அவங்க மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த தேர்தல்ல உங்க கட்சி சஸ்டெயின் பண்ண வைக்க முடியுமா? இல்ல மக்கள் நீதி மையம் மாரி எங்கேயோ போய் அடகு வச்சுருவீங்களா? இல்ல எங்கேயோ காணாம போயிருவீங்களாங்கிற கேள்வியும் எனக்கு இருக்கு. மமிதா பைஜு சொன்னாங்க, நீங்க ஒரு நீங்க உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னீங்களா, அ எலக்ஷன் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இல்ல திரும்பி சினிமாக்கே வந்துருவேன்னு சொன்னீங்களா? அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. உண்மையிலே அது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். ஆனா எல்லா நியூஸும் எடுத்து பேசுறாங்க. அதனால நான் பேசுறேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செய்து கட்சி கழட்டி நீங்க இன்னைக்கே நடிக்க ஆரம்பிச்சுருங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. நீங்க எப்பவும் போல ஜனவரி மாசம் வரைக்கும் நடிப்பேன். பிப்ரவரி, மார்ச் வந்துட்டு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்துட்டு நான் அரசியல் பண்ணிட்டு மே மாசம் நான் முதலமைச்சர் ஆயிருவேங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இத நடிகர் விஜய் அவர்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கான ஓட்டு இன்னைக்கும் இருக்குது. அத அவர் கன்சாலிடேட் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஏடிஎம்கே, பிஜேபி, டிஎம்கேலாம் எப்படி வேல பார்ப்பாங்க? என்டிகே மொதற்கொண்டு எப்படி வேல பார்ப்பாங்க எலக்ஷன் டைம்லங்கிறது அவருக்கு தெரியாம இருக்காது. இது தெரிஞ்ச ஆதவ அர்ஜுனும் அவரோட அனலிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பா உங்களோட பல கொள்கைகள்ல உங்களோட மாறுபாடு என்ன? உங்களுக்கு கருத்து என்னன்னே எனக்கு தெரியல. அ முருகன் மாநாடா இருக்கட்டும், கல் இறக்குன விவகாரமா இருக்கட்டும், டிஎம்கேவோட ஊழலா இருக்கட்டும், அது குறித்து நீங்க வலிமையான எதிர்க்கட்சியா எதிர்க்கவும் இல்ல. உங்களுடைய நிலைப்ப நீங்க காட்டிக்கவும் இல்ல. தொடர்ந்து நீங்க பேசப்படுறீங்க. தொலைக்காட்சிகள்ல பேசப்படுறீங்க. அது எத்தன நாள் பேசப்படுவீங்கன்னு தெரியல. புதுசா கல்யாணமானா ஒரு 3 மாசம் நல்லாருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி கதையா தான் இருக்குது எனக்கு. இது எந்த நிலைமையில போகுதுன்னு தெரியல. இது எல்லாமே அ திமுக டிவிகே தலைவர் விஜய் மேல வைக்கிற வன்முறையான கண்டனங்கள் கிடையாது. அவரோட ஆதங்கத்த தான் பேசுறேன். எதுக்கு இப்படி வந்த ஒரு நல்ல தலைவர எதுக்கு இப்படி இழக்கணும்? எதுக்கு இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஒரு அதிதீவிர அரசியல்ல இறங்கியிருந்தா மட்டும் தானே ஒரு வருஷமா நீங்க வேலை பார்த்தா தான், உங்களால சில இடங்களாவது ஜெயிக்க முடியும். நீங்க இப்ப ஒரு 3 மாசம் வேலை பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களால ஒரு 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 தொகுதிய கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணி ஜெயிப்பீங்கங்கிறதே தெரியல. அங்க பல வகையான ஜாதி, மத, பணம் வந்து பல வகையான கன்சிடர் பண்றாங்க. பல வகையான கட்சிகள் பல வகையா வேலை பார்க்குறாங்க. உங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? நீங்க எப்படி ஒர்க் பண்ண போறீங்க? உங்க யங்ஸ்டர்ஸ நீங்க எப்படி கைட் பண்ண போறீங்க? அப்படின்னு பல விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் என்ன பண்ண போறாரு விஜய் அப்படிங்கிறது எனக்கே மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால தான் புலம்புறேன் நான் இந்த வீடியோல. அவர் புரிஞ்சுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். டிவிகே மெம்பர்ஸும் புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இத வந்து அவர் மேல வன்மையான தாக்குதலோ, கண்டனங்களோ கிடையாது. ஆனா ரொம்ப சொல்றேன் 2026 ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது விஜய்க்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவெடுக்க போறாங்கிறது வேற எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஸோ, அதனால இது ஒரு அன்சர்டனிட்டி டிவிக்கே தான் தற்போது உள்ள சூழ்நிலையில இருக்குங்க என்னோட கருத்து. இதுவரைக்கும் நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோல எந்த ஒரு எடிட்டுமே, எந்த ஒரு கட்டுமே இருக்காது. அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, அப்பதான் நான் கொஞ்சமா நல்லா பேசுவேன் அப்படிங்கிறதுக்காக இப்ப தான் கொஞ்சமா கான்ஃபிடன்ஸ நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான். நீங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.